ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் முட்டை குழம்பு எங்கள் வீட்டில் நான் எப்படி வைக்கிறேன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல முட்டையை நம்ம எத்தனை முட்டை வேணுமோ, நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். முட்டை முழுகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். வேகும்போது கொஞ்சமாக கல் உப்பு போட்டால், ஒரு 2-3 கல் உப்பு போட்டால் உடைக்கும் போது ஈஸியாக வரும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், பெருஞ்சீரகம், சீரகம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் வாசனத்துக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு உளுந்தம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும், உளுந்து செவக்கட்டும். இப்போது ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிடட்டும். வதங்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை உருவி கழுவி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ 3 சின்ன தக்காளி எடுத்து அதை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சாறையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயமும் இந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கினதுக்கப்புறம்தான் மசாலா தூள்லாம் சேர்க்கணும். இப்போது ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கலந்து விடணும். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா தூள்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடணும். இந்த மசாலா வாசனையெல்லாம் போயிடணும். பச்சை வாசனையே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். ஹையில் வச்சிடக்கூடாது. அப்புறம் அந்த வாசனை வந்துடும். அதனால் சிம்லேயே வச்சு வதக்கணும். கரிஞ்சிச்சுன்னா அப்புறம் குழம்பு அது நல்லா இருக்காது. இப்போ மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ அரைச்ச தேங்காயும் சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்து ஒன்று போல் கலந்து விட்டுருவோம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இந்த குழம்பு கொதிக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடணும். சேர்த்து எல்லாம் நல்லா கொதிக்கணும். ஏன்னா முட்டை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்கணும்னு தேவையில்லை. அதனால் முதலே இந்த குழம்பு நல்லா காஞ்சிடணும். பச்சை வாசனை போக நல்லா காஞ்சிடணும். ஏன்னா ஏற்கனவே முட்டை நல்லா வேக வச்சுட்டோம். ரொம்ப நேரம் திருப்பியும் வேக வைக்க முடியாது. அதனால் கொதித்ததுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா முழுசாக உடைச்ச முட்டையை கீரி நடுவில் ஒரு கீரி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இந்த குழம்புல அது நல்லா உள்ளெல்லாம் அந்த கீறினதுனால உள்ள வரைக்கும் அந்த மசாலா பிடிக்கும். இந்த குழம்பு இறங்கிடும். கொஞ்ச நேரம் அது சிம்மில் வச்சே மூடி வைக்கலாம். கொஞ்சம் நடுவில் 2 தடவை கிண்டி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நமக்கு இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது டேஸ்ட்டை கூடுதலாக ஆக்கிறதுக்காக முட்டையை உடச்சி 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே உடச்சி அப்படியே ஊற்றிடணும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே உடச்சி ஊற்றி கூட இப்படி வைக்கலாம். இந்த மாதிரி போட்டு இதுலேயும் 2 முட்டையை உடச்சி ஊற்றினோம் அப்படின்னா கிண்டிலாம் விடக்கூடாது. அதெல்லாம் கலையாமல் அது அப்படியே இருக்கட்டும். அதுவே ஒரு லட்டு மாதிரி, ஒரு முட்டை மாதிரி அப்படியே வந்துடும். அதனால் அதுவும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம். கொஞ்சம் வச்சா போதும். லேசாக ஒரு கிளறி விட்டுட்டு பார்த்திங்களா, அது பாட்டுக்கு வெந்துடும் அப்படியே. அதனால் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்.
அப்படி விட்டுறணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு ரொம்பவே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.